ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து முட்டை நல்லா வெந்ததும் இந்த மாதிரி உதிரியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 நூடுல்ஸ் சேர்க்க போகிறேன். நம்ம வாங்குகிற நூடுல்ஸ்லேயே எவ்வளோ நிமிஷம் வைக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதில் 6லேருந்து 7 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 7 நிமிஷம் போல் வச்சேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து உதிரியாக கிடைக்கும். இப்போது நூடுல்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டம்ளர் அளவுக்கு சில் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சும்மா பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது முட்டை பொரிச்ச அதே பாத்திரத்திலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். 6 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வந்து பொரிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா பாதி முட்டைக்கோஸ் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம், ஒரு கேரட், இது எல்லாத்தையுமே நீளமாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் கிடையாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கினாலே போதும். நான் சொல்கிற இதே மெத்தட்லேயே அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ரோட் சைடில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதிலேயே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 நூடுல்ஸ்க்குள்ள அளவு தான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். இப்போது சேர்த்தாச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏற்கனவே நம்ம வந்து இந்த நூடுல்ஸ்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஃபைனலாக பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க அந்த காய்கறி எல்லாமே மேலே வரணும். அந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி முட்டை எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் வந்து சிக்கன் 65 மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again in the next video. டாட்டா, bye bye.